கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், இந்த அருமையான காலை வேளையிலே நாம் ஜெபிக்கின்ற இந்த திருப்பாடல் துயரத்தை, மிகுதியான வருத்தத்தை, வேதனையை இறைவனிடத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறது, கொட்டி தீர்க்கிற ஒரு திருப்பாடலை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கின்றோம். நாம் நமது வாழ்க்கையிலே எத்தனையோ மகிழ்ச்சியை நாம் உணர்ந்திருந்தாலும் துயரம், துன்பங்கள், மனவேதனைகள் என்பது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை பாடமாகத்தான் இருக்கின்றது. இந்த திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் நமது வேதனைகளை, துயரத்தை அழகாக இறைவன் பாதத்திலே சேர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடலை நாம் தியானிப்போம். திருப்பாடல் பல்லவியிலே நாம் ஜெபிக்கின்றோம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று நாம் ஜெபிக்கின்றோம். பிரியமுள்ளவர்களே, இந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டிருப்போம். எங்கே என்றால், அவர் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது இறைவசனம், சிலுவையிலே தொங்கிய பொழுது இந்த வார்த்தையை சொல்லி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அவரது துயரமும் வேதனையும் சிலுவையிலே எண்ணிலடங்காதது, சொல்ல முடியாதது. அந்த துயரத்தையும் வேதனையையும் தந்தை இடத்திலே அவர் இந்த திருப்பாடலின் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றார், ஒப்பு கொடுக்கின்றார். ஒரு ஆறுதலை அந்த நிலையிலே அவர் பெற்றிருக்க கூடும். காரணம், தந்தையின் உறவு, தந்தையினுடைய அந்த அன்பை உணர்ந்தவராய் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று ஜெபிக்கின்றார். இந்த திருப்பாடல் நிறைய விவிலிய கதை மாந்தர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது. திருப்பாடல் 31:6 நாம் பார்க்கின்றோம், பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று யோனா இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே ஜெபிக்கின்றார். அதே போல புனித ஸ்தேவான் திருத்தூதர் பணி நூல் 7வது அதிகாரம் 59வது இறைவார்த்தையிலே திருப்பாடல் 31:5 உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று அவரும் ஜெபிக்கின்றார். ஆக ஆழ்ந்த துயரம், ஆழ்ந்த வேதனை, கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் இவைகள் நம் வாழ்விலே நடந்தேறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். நாம் இந்த துயரத்தின் போது அவற்றை இறைவன் பாதத்திலே இந்த திருப்பாடல் வழியாக ஜெபமாக ஒப்பு கொடுத்து நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆக துயரத்தை எங்கே நான் சென்று சொல்வது, வேதனைகளை யாரிடத்திலே நான் அழுது புலம்புவது? மனிதரிடத்திலே அல்ல, கடவுளிடத்திலே நாம் அழுது புலம்புவதும் துயரத்தை வெளிப்படுத்தவும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக
ஆழ்ந்த துயரத்தை நாம் உணர்ந்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமுள்ளவர்களே, இந்த துயரத்தின் போது நாம் என்னென்னவெல்லாம் செய்கின்றோம் என்றால், கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த திருப்பாடலே அழகாக தாவீது அரசர் ஜெபிக்கின்றார். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன், என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கிறீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என்று பல துயரமான நிகழ்வுகளிலே அவர் கடந்து வந்த பொழுது இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்து அதனையும் அவர் மகிழ்ச்சியாக பாடுகிறார். ஆக இந்த துயரம் ஒன்றுமல்ல, பல துயரங்களிலிருந்து இறைவன் என்னை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். இந்த துயரமும் இந்த கடினமான வேளையும் எனக்கு அனுபவத்தை கொடுத்தாலும் இறைவனுடைய பராமரிப்பு எனக்கு உண்டு என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஆக இந்த அருமையான நாளிலே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், இவைகளை எல்லாவற்றையும் இறைவன் பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அதனும் சிறப்பாக எத்தனையோ துயர் நிறை காலகட்டங்களிலிருந்து நான் கடந்து வந்திருக்கின்றேன். அவைகளெல்லாம் எனக்கு பல அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்க்கவும் நன்றி செலுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற இந்த துயரமான நிலை, நான் படுகின்ற இந்த துன்பங்கள், இன்றைக்கு நான் படுகின்ற துன்பங்கள், இவைகளெல்லாம் இறைவன் இதிலிருந்து என்னை மீட்டெடுப்பார் என்பதை ஆழமாக உணர அழைப்பை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக, திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. ஆக நாம் துயரத்தின் போதும் வேதனையின் போதும் இறைவன் பாதத்திலே சரணடைவோம். என்னை பல நிலைகளிலிருந்து காப்பாற்றி வந்திருக்கிறார். இந்த துயரத்திலிருந்தும் அவர் காப்பாற்றுவார். அதனினும் சிறப்பாக துயரத்தின் போது அவரிடத்திலே என் உயிரை, என் ஆன்மாவை, என் வாழ்வையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோம். அவர் நமக்காக போராடுவார், அவர் நமக்கு துணை நிற்பார். இந்த ஆழமான நம்பிக்கையை இன்றைக்கு நாம் பெற்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தந்தையே, எங்களுடைய துயரத்தின் வேளையில் உம்மை நாங்கள் நோக்கி மன்றாடவும், எங்களை நீர் எண்ணற்ற நிலைகளிலே காப்பாற்றி வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், இதோ வருகின்ற நேரம், துயரம், இவைகளெல்லாம் உமது கிருபையால், உமது ஆசியினால் மீட்டெடுக்கப்படுவோம், வழிநடத்தப்படுவோம் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே உணர்ந்திருக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தியவர்களும் ஆசிர்வதி. இது எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.